பாருங்க HCF of x square minus 9 into x minus 3 by 4 and x square plus 6x plus 9 by 8 இருக்குது. ஸோ முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கிறேன். x square minus 9 வந்து x plus 3 into x minus 3ன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஆல்ரெடி ஒரு x minus 3 இருக்குது, அதனால் இது ஸ்கொயர் ஆகிடும் டிவைடட் பை 4. செகண்ட் டேர்மை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 9 வரணும், ஆமாம், ஆட் பண்ணால் 6 வரணும். அப்போ 3 3ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ தான் உங்களுக்கு ஆட் பண்ணால் வருது. அப்போது ரெண்டுமே ப்ளஸ் தான் வருது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் செகண்ட் டேர்ம் கரெக்டாக டிவைடட் பை 8. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், HCF ஆஃப் நியூமரேட்டர் வரணும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இதுக்கும் எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். கீழே வந்து LCM வரும். ஓகேவா? என்ன கேட்குறாங்களோ அது ஆப்போசிட் வரும். அப்போது 4,8க்கு நீங்கள் LCM கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் HCF பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் காமனாக எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, மினிமமாக இருக்கிறதா எழுதணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 தான் உங்களுக்கு HCF. ஓகேவா? கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 4,8 இருக்குது. அப்போது பெருசு தான் வரும், கரெக்டாக 8 தான் வரும். என்ன கூட இப்போ செக் பண்ணிக்கோங்க. டானா வகுத்தல் போட்டிங்க பாருங்கள். 2 போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 4ன்னு வரும். திரும்ப 2 போட்டிங்கன்னா 1 2ன்னு வரும். அப்போ 2 இப்போ 8 தான் வரும். ஓகேவா? கீழே 8, மேலே காமனாக எக்ஸ் ப்ளஸ் 3 தான் மினிமமாக இருக்குது. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் பவர் மினிமமாக இருக்கிறதா எழுதுவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3/8 தான் இந்த சம்மோட ஆன்சர்.